அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ். அதில் வந்து ஷார்ட் ஸ்பீச், அதாவது சின்ன சின்ன சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் பேசுகிற ஆசை இருக்கும், ஆனால் பேச என்னன்னா தயக்கமாக இருக்கும். அதனால் ஆரம்பத்தில் என்ன பண்ணால் பெரிய பெரிய சென்டென்ஸ் பேசுகிறதுக்கு நமக்கு தயக்கம் அதிகமாக இருக்கும். நான் கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸை நல்லா படித்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே பேசி பேசி பழகினீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே என்ன வரும், சின்ன சின்ன இங்கிலீஷ் வார்த்தை பேச வரும். இதே ப்ராக்டிஸ் பண்ணுற தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய சென்டென்ஸ் நம்மளால் பேச முடியும். இப்போ நார்மல் லைஃப்பில் பேச வேண்டிய சின்ன சின்ன சென்டென்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஆல் ரைட் அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம். ஏதாவது சொல்கிறாங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா ஓகே ஆல் ரைட் அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த மீனிங்கில் வருது. அதே மாதிரி அடுத்து ஐ எம் ஓகே, ஐ எம் ஃபைன், ஐ எம் வெரி வெல் அப்படின்னா இது மூணுக்குமே நான் நன்றாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் மீனிங். உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கணுமா, ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஐ எம் வெரி வெல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லலாம். மூணு மாதிரி உனக்கு ஒரே மீனிங் தான். உடம்பு நமக்கு நல்லா இருக்குது, அதான் நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் மீனிங். அடுத்து நாட் பேட் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறோம், படம் எப்படி இருக்குன்னு கேட்குறோம், சுமாராக இருக்குன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு தான் நாட் பேட், பரவாயில்ல பார்க்கலாம் அப்படியே தான். நாட் பேட் அப்படின்னா பரவாயில்லை. அடுத்து வெரி வெல் அப்படின்னு நல்லது. ஏதாச்சும் ஒரு வேலை செய்கிறோம், நல்லா இருக்கு என்ன சொல்கிறாங்க, வெரி வெல் நல்லது. இந்த ஒர்க் பண்ண எப்படி இருக்குன்னா நல்லா பண்ணியிருக்க முடியுது, வெரி வெல் அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டலாம். அதே மாதிரி தேங்க்ஸ் யூ எவரி ஒன், தேங்க் யூ எவரி ஒன் அப்படின்னா எல்லோருக்கும் நன்றி. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை ஒரு குரூப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மீனிங்கில் சொல்கிறது. தேங்க்யூ எவரி ஒன்னா எல்லோருக்கும் நன்றி. கம் எகைன் அப்படின்னா மீண்டும் வா, கம் எகைன்னா மீண்டும் வா. ஐ லைக் வெரி மச் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பொருள் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சொல்லுவீங்க, ஐ லைக் வெரி மச். யாராவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ என்ன சொல்லுவீங்க, ஐ லைக் வெரி மச். அந்த மாதிரி நீங்களே இந்த சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழகணும். அதுக்கப்புறம் ஐ ஆம் ஷூர் அப்படின்னா நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஐ ஆம் ஷூர்னால் நான் நிச்சயமாக சொல்கிறேன். இப்போ அதை எடுத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க, அவன் தான் எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக சொல்கிறது ஐ ஆம் ஷூர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிச்சயமாக சொல்கிறேன் அப்படின்னு தான் இதோட மீனிங். இந்த மாதிரி டெய்லியுமே நம்ம ஒரு 5 சென்டென்ஸோ 10 சென்டென்ஸோ பார்க்கலாம். இதெல்லாமே சின்ன சின்ன சென்டென்ஸ் தான். நீங்கள் ரொட்டீன் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் சின்ன சின்ன சென்டென்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.